என்னையா சாப்பிடுறீங்க? என்னென்ன இருக்குன்னு சொன்னா தானே என்ன சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியும். இட்லி, வடை, தோசை, இடியாப்பம், பூரி, புட்டு. இதெல்லாம் வயசான டிக்கெட்டுங்க சாப்பிடுறது. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இது ஒத்து வராது. கோழி பிரியாணி இருந்தா 3 பிளேட் கொண்டு வாயா. அது ஒண்ணுதாயா இல்ல. உப்பம்மா கோழி பிரியாணி ஹோட்டல்னு பேர் வச்சுட்டு அது இல்லன்னா எப்படி? யோ கட்டுப்படி ஆகல, அதுதான் விட்டுட்டேன். விலையெல்லாம் பார்த்தேன்னா கடை போனி ஆகாது, இழுத்து மூட வேண்டியதுதான். வாங்கடா போலாம். ஏயா கோழி பிரியாணி இல்லையாமே, அப்புறம் இங்க உட்காந்துட்டு வாயா போலாம். யோ இருங்கய்யா. கண்ணுங்களா, உங்களை வச்சுதான் நான் தொழிலையே தொடங்க போறேன். நீங்க தான் எனக்கு நல்ல ஆதரவு தரணும், பெரிய பெரிய முட்டையா போடணும். என்னங்கடி, உங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத. நல்லா சாப்பிடுங்க. ஐயோ நேரங்கால தெரியாம டமுக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்களே. ஐயோ எம்மடி, என் மகன் கஸ்தூரிய பாத்தியா? இல்லையம்மா. ஐயோ, புலி வரத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போனவா, எங்க போனாலோ என்ன ஆனாலோ. அம்மாடி, என் கோழி குஞ்சம் பாத்தீங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த மகன் பொண்ண காணான்னு வேதனையில போயிட்டு இருக்காங்க. நீ அவங்க கிட்ட போய் கோழி கொஞ்சம் பாத்தீங்களா, குருவி கொஞ்சம் பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கிறியா? அம்மாடி, அவங்களுக்கு வேணும்னா அவங்க பொண்ணு பெருசா இருக்கலாம், எனக்கு என் கோழி குஞ்சு தான் பெருசு. அது கோழி குஞ்சம் புலி தூக்கிட்டு போயிருக்கோம். புலி கிளியா? ரொம்ப கிளியா இருக்குதா? இம்மாம் பெரிய ஊர்ல அந்த புலிக்கு ஏன் கோழி குஞ்சு தானா கச்சுது? அதுக்கு வாடி பேதி வந்து சாவா. ஐயா சார் என்னென்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? நம்ம கோயில் பூசாரி ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும் போது அன்னில இருந்து பூசாரி எப்ப உங்க பையனை பார்த்தாலும் கோமணத்தை கையிலேயே புடிச்சிட்டு அலையறாருங்க. முதல்ல அவனை கண்டிச்சு வைங்க. டேய் பையா, ஒரு தோசை. யோ என்னையா ஒரு மாதிரியா இருக்க? நான் ராசியே இல்லாதவன் குப்பம்மா. மாடு வளர்த்தேன் மலடா போச்சு, ஆடு வளர்த்தேன் ஆத்தோட போச்சு, கோழி வளர்த்தேன் புலி கொண்டு போச்சு, வேற என்னத்தை நான் வளர்ப்பேன் குப்பம்மா. ஆடு மாடு 4 கால் ஜீவன், கோழி 2 கால் ஜீவன். எதுக்கும் ஒத்த கால் ஜீவன் ஏதாவது இருந்தா முயற்சி பண்ணு. ஒத்த கால் ஜீவனா? உன் காலை உடைச்சிட்டு உன்னையே தான் முயற்சி பண்ணணும். என்ன சாப்பிடுற? டேய் பையா, ஒரு பிளேட் பிரியாணி கொண்டா. பிரியாணியா? உன் கடை ரேட்டு 10 ரூபாய் ஆச்சா? என்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்குது. 5 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி குடுமா. பரவாயில்லையா, பிரியாணி ஃபுல்லா சாப்பிடு, உனக்காக நான் ஆப்ரேட்ல. அது என்ன நியாயம்? அவருக்கு மட்டும் ஆப்ரேட்? யோ அவர் பாதிக்கப்பட்டவரியா, அதனால தான் ஆப்ரேட். சாப்பிடியா? முதலாளி, இந்த அடையாளம் தெரியலையா? நீ வளர்த்த கோழி கொஞ்சம் நீ ஏன் சாப்பிடலாமா? இது நியாயமா? ஏன் அழுகுற? குப்பு, இத பார்த்த உடனே என் கோழி குஞ்சு ஞாபகம் வருதுமா. அதெல்லாம் பிரம்மையா, நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீல்ல, அதனால தான் அப்படி தோணுது. சாப்பிடு சாப்பிடு. பிரியாணி எப்படி இருக்கு? இத்தனை நாள் நீ செஞ்சதுல இன்னைக்கு தான் ரொம்ப டாப். இனிமே நீ அடிக்கடி எப்படியாவது கஷ்டப்பட்டு இது மாதிரி பிரியாணி செய்யணும். நீயே சொல்லிட்டேல, செஞ்சிடுறேன். அடிக்கடி செய்யணும். செய்யறேன்னா அப்ப டீ போடு. போடுறேன். என்னையா கூட எல்லாம் புதுசா இருக்கு? கோழியும் புதுசு, கூடையும் புதுசு. இந்த கோழிகளை இந்த கூடைக்குள்ள வச்சு கட்டிட்டேன்னு வச்சுக்கா, அப்புறம் அந்த புலியால என்ன ஆட்டவும் முடியாது, அசக்கவும் முடியாது. குப்பு, என்னம்மா இது அக்கிரமம் ஆகுது? ஊரே இந்த புலிய பார்த்தா பயந்துகிட்டு இருக்கு. நீ என்னடான்னா மாலெல்லாம் போட்டு விளக்கேத்தி வச்சிருக்கிற. புலிதான் எனக்கு குல தெய்வம். இன்னைக்கு என் கடை ஓஹோன்னு நடக்குதுன்னா அதுக்கு காரணமே இதுதான். இந்த புலிதான் உனக்கு குல தெய்வமா? எனக்கு இது ஜென்ம விரோதி. இதுக்கு நான் தான் யம. நீ வேணும்னா பாரு, என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அத்தான். ஐயோ
ஐயோ போலண்ணே. என்ன பார்த்து ஏன் இப்படி எல்லாரும் பயந்து ஓடுறாங்க? தோல்ல மாட்டிருக்கிற பைய பார்த்துட்டு ஊசி போட வந்தாலும் நினைச்சிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க போல இருக்கு. பைத்தியக்கார ஜனங்க. ஐயோ யாரோ வெளியிருக்காரன் போல இருக்க. அட மெகா போனு. ஹலோ ஹலோ, யாரும் பயப்படாதீங்க. நான் ஊசி போடுற ஆள் இல்ல. எல்லாரும் தைரியமா வெளியே வாங்க. இந்த கத்து கத்துறத பார்த்தா ஒருவேளை புலி விரட்ட வந்தவனா இருப்பானோ? ஆமா ஆமா, இருந்தாலும் இருக்கும். மகாஜனங்களே, இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? சத்தியமா சொல்றேன், என்கிட்ட ஊசி இல்ல. பெட்டியை ஒண்ணா திறந்து காமிக்கவா இல்ல பைய திறந்து காமிக்கவா? ஊசி இல்ல இல்ல இல்லன்னு சொல்றல. நேரம் கிட்ட நேரத்துல வந்து அதை திறக்கிறேன் இதை திறக்கிறேங்கிறா. சரியான திருத்தரா இருப்பான் போல இருக்க. நான் பயந்துட்டு போயிருவேன்னு நினைச்சீங்களா? அதான் இங்க நடக்காது. நான் வந்த வேலை முடியற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன். எங்க இருக்கீங்க? எங்க இருந்து சத்தம் போடுறீங்க? புலி அடிச்சிட போல இருக்க. இங்க பாரு, மரத்து மேல பாரியா. ஐயோ சொத்தேன். என் பேரு மதனகோபால், சொந்த ஊர் தஞ்சாவூர். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க அப்பா அம்மாக்கு தகவல் கொடுத்துருங்க. இதா கை பிடிச்சுக்காரு. வலிக்குது சார். வாயா ஏறு. இதா கை பிடிச்சுக்காரு. ஐயோ எட்லியே. இதாயா தாவணை பிடிச்சுக்க. பிடிச்சுக்கயா சீக்கிரம் கொடுங்க. வா. ஐயோ வந்துடுற. ஏயா தாவணை பிடிச்சுக்காரு. ஆயா வந்துரு. பாத்து ஏறியா. யோ புலியா. ஏறு. யோ 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 கட்டி பிடிச்சுக்க. ஐயோ தாவணை கட்டியா. யோ தாவணி. யோ தாவணி விடியா. புலி படிச்சு விடியா. புலி பால கீழே தான் கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறந்து பாரியா. அடட ஆமா, புலி போயிருச்சு. தாவணி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸுங்க. யோ விடியா. உன் தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல கீழே இறங்கு. கீழையா? ஐயோ, ஏதோ மரண பயத்துல மேலே ஏறிட்டேன். எனக்கு பயமா இருக்கு, என்ன முடியாது. ஐயோ விடியா. யோ யாராவது பாத்துட்டு போறாங்க. விடியா சரிக்கிட்டே இறங்கு. அப்படி இறங்கினா உடம்புல காயமாயிடும். நான் இறங்க மாட்டேன். ஐயோ அப்பா. ஏயா பூசாரி, புலிய நேரம் விரட்டி இருப்பாங்கல்ல. போனவங்க வந்தா தான் தெரியும் எத்தனை பேர் குறையறாங்கன்னு. நீயும் போயிருக்கலாயா? நீ இல்லாம நான் எப்படி போவேன்? யார் யாரு கொழா போட்டாலும் மரத்து மேல எப்பல கீழே இருங்க. யார் இருந்தாலும் இல்லப்பா, நான் தண்ணி எடுக்க போகும்போது புலி வந்துருச்சுப்பா. பயந்துட்டு வந்து மரத்துல ஏறிட்டேன். இந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அந்த புலிக்கு பயந்து இவனும் வந்து மரத்து மேல ஏறிட்டான். யோ அதான் புலி போயிடுச்சுல்ல, இறங்கி வர வேண்டியதானே. ஏங்க ஒரு ஏணி கிடைக்குமா? ஏனியா? எதுக்கு? இறங்குறதுக்கு தான். ஏறும்போது ஏணி வச்சா ஏறுங்க. இல்ல, மேல ஏறதுக்கு இந்த பொண்ணு தாவணி போட்டுச்சு, அதை பிடிச்சி ஏறிட்டேன். கை கை மறுபாப்பியா பாக்கனதான் வண்டி அடிக்கிட்ட பாரு. தம்பி இங்க வா. புலிய விரட்ட வந்துட்டு நீயே பயந்து மரத்து மேல ஏறிட்டா. இப்படி புலிய விரட்டாளா? நானா? பின்ன பயப்படாதீங்க, எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு அந்த கத்து கத்துறீங்க. நான் ஊசி போட வந்தாலும் நினைச்சிட்டு நீங்க எல்லாம் பயந்துட்டீங்களோன்னு தான் நான் அப்படி சத்தம் போட்டேன். அப்படின்னா நீ யாரு? நான் ஒரு விவசாய அதிகாரி. கவர்மெண்ட்ல இருந்து என்ன இந்த கிராமத்துக்கு புதுசா போட்டிருக்காங்க. ஓஹோ அப்படியா? இது தெரியாம ஏதேதோ நினைச்சிட்டோம். ஆமா தம்பி, இந்த ஊர்ல எத்தனை நாள் இருப்பீங்க? 6 மாசங்க. அதுக்குள்ள என் வேலை முடிஞ்சிருங்க. 6 மாசம்? எங்க தங்குவீங்க? அத நீங்க தாங்க சொல்லணும். எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா? தனி கட்ட ஒரு சின்ன ரூம் இருந்தா போதுங்க. தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். சாப்பாட்டுக்கு எப்படி? உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. வீட்டுக்கு ஒருவேளை சோறு போட்டா கூட 6 வருஷம் தள்ளலாமே. நல்ல ஆளுப்பா. ஆமா, போட்டுக்கிறதுக்கு துணியாவது கொண்டு வந்திருக்கியா? இல்ல அதுவும் ஓ கொண்டு வந்திருக்கனே.
அட பாவி பசங்களா! ஏய் ஏய் சார் பாருங்க சார். டேய் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுங்கடா. கஸ்தூரி தம்பிக்கு ஓட்ட உடசலா போட்டு வச்சுக்கணும் ரூம். அந்த சாவி எடுத்து கொடு. ஏங்க எனக்கா ஓட்ட உடசல்? உனக்கு அதுவே ஜாஸ்தி. வாயா. நீங்க சொன்னா சரி. ஏயா பூசாரி, என் வயசுல நான் உழாத நிலமா இதுக்கெல்லாம் போய் ஒரு ஆபீசர் தேவையா? பேப்பல் அடிச்சே நான் நிலத்தை உழ நாட்டாம எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க. மாடு வளர்த்தேன் மலடா போச்சு, ஆடு வளர்த்தேன் ஆத்தோட போச்சு, கோழி வளர்த்தேன் புலி கொண்டு போச்சு. எப்ப பார்த்தாலும் அந்த புலி என் வீட்டையே குறி வச்சுக்கிட்டு வருது. நீங்க தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லித்தான் ஆகணும். எனக்கு நாட்டாம இந்த புலி விஷயத்தை இப்படி விட்டுட்டு இருந்தா ஊர் ஜனங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்க. இதுக்கு நாம ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்க. ஆமாங்க, கலெக்டரை பார்த்து உடனடியா நம்ம கிராமத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வரணும். யோ நடக்கிற விஷயத்த சொல்லுங்கய்யா. போலீஸ் ஸ்டேஷன் எப்ப வர்றது? அதுக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அந்த புலி காலி பண்ணிட்டு போயிடும். இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தன் அந்த வேம்பு வேட்டைக்காரன் தான். ஆமாங்க, அவன் ஒருத்தனுக்கு தான் புலிய பெரட்டி போட்டு அருவாளால வெட்டக்கூடிய தைரியம் இருக்கு. எல்லாம் சரியா? வேம்பு ஊர் ஊரா சுத்துறவன் இப்ப அவன் எந்த ஊர்ல இருக்கான்னு யாருக்கு என்ன தெரியும்? வேம்புவை கொண்டாடுறது என் பொறுப்புங்க. எப்படியாவது அந்த புலிய கொல்லணும், அதுதான் என் ஆமா வேம்பே. புலி சுடுறதுக்கு ஆடி எதுக்கு? பாலு, ஆட்ட மரத்துக்கு அடியில கட்டி அது காதை அறுத்து விட்டோன்னு வச்சுக்க, அதுல இருந்து சொட்டுற ரத்தம் இருக்கு பாரு, அது வாடைக்கு புலி வரும், மறைஞ்சு இருந்து சுட்டுடலாம். ஓஹோ, அப்படி ஒரு கணக்கு இருக்குதா? தூண்டில்ல சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி. ஆமா, ஆடு காது அர்த்தம் புலி வரலன்னா உன் காது எதுக்கு இருக்குது? அறுத்த வேண்டியதுதான். பாதி பரமசிவம் விளையாடாத சொல்லிட்டேன். அது என்னடா பாதி பரமசிவம்? சிவபெருமானுக்கு நெத்தி கண்ணோட சேர்த்து 3 கண்ணு, இவனுக்கு 1.5 கண்ணு, அதான் பாதி பரமசிவன் சொல்றேன். பாலு போட்டா வேம்பே, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இதுதான்டா புலிகாடு. புலிகாடா? அப்ப புலிய சுடுற இடம் வந்துட்டோமா? யோ பூசாரி, அதுவும் தெரியுது பாரு மரம், அதுக்கு அடியில ஆட்டை கட்டி அதுக்கு தீனி போடு. தனியாவா? ஓயா. ஏ பாலு, பக்கத்துல ஆறு இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வா, டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிடலாம். என்னது? புலி காட்டுக்குள்ள தனியா போய் தண்ணி எடுக்கணுமா? ஐயோ நான் போக மாட்டேன். சரி நான் போயிட்டு வரேன். ஐயோ நான் இங்க தனியா இருக்க மாட்டேன். 3 பேர் வந்தமா 3 பேரும் சத்தமான்னு இருக்கணும். இந்த கதெல்லாம் இங்க வேணாம். சரி வந்து தொலை. சரி தனியா போயிட்டான். இன்னைக்கு அவனுக்கு புலி நாள் குறிச்சிடும். நம்ம பழம் வேம்பே. வேம்பே தனியா வேற அனுப்பிச்சுட்டானுங்க. புலி எந்த நேரத்துல வர போகுதோ? சிக்கன் ஃப்ரை, மீன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, முட்டை, வகை வகையா அனுப்பிச்சிருக்கா கஸ்தூரி. மறுகால புருஷனாச்சா, இப்பவே கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிண்டல்லாம் வச்சுக்காத. கடைசியா சாப்பிட்டுக்க. ஆட்ட மரத்துக்கு அடியில கட்டி அது காதை அறுத்து விட்டோன்னு வச்சுக்க, அதுல இருந்து சொட்டுற ரத்தம் இருக்கு பாரு, அது வாடைக்கு புலி வரும். ஏன் வேம்பே, புலி காது அறுத்த உடனே வந்துருமா லேட்டா வருமா? அறுத்த அடுத்த செகண்டே வந்துரும். எப்பா நான் இப்பவே சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் திருப்தியா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்ட உடனே அந்த உயரமான மரத்துல என்ன ஏற்றி உட்கார வச்சிருங்க. அப்புறம் நீங்க காதுனா அறுத்துக்குங்க, எதனா அறுத்துக்குங்க. ஆனா காது அறுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டுங்க, இது என் உயிர் பிரச்சனை சொல்லிட்டேன். அறுத்துட்டேன் அறுத்துட்டேன் அறுத்துக்காத அறுத்துட்டேன். கேனப்பையில என்கிட்ட சொல்லாம உன்னை எவன்ட்ட அறுக்க சொன்னவன்? ஐயோ எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியலையே. ஐயோ வயிற்ற வேற கலக்குதே. ஐயோ இந்த பாதி பரமசிவத்துக்கு அறிவுங்கிறதே கிடையாது. முட்டா பையா. ஐயோ ஐயோ துப்பாக்கி பரவாயில்ல வேண்டாம். சரி மீனு முட்டை இன்னைக்கு ஒரு புட்டிச்சிட வேண்டியதுதான். டேய் பாலு, புளிய என்ன வரல, அதுக்குள்ள மரத்து மேல ஏறிட்டு இறங்கி வந்து சாப்பிடுவா. எனக்கு சாப்பாடே வேணாம், என்ன ஆள விடுங்கப்பா. ஆம்பிளன்னா தைரியம் வேணும்டா. தொட நடிங்க பய. புலிகாலி விடுதலை விடுதலை விடுதலை, மாட்டுக்கும் மனுஷனுக்கும் விடுதலை, என் கோழிக்கும் குஞ்சுக்கும் விடுதலை. கோழிங்கள நீங்க கவலைப்பட வேணாம். இனிமே நீங்க எங்க ஒன்னாலும் போலாம், எப்படி ஒன்னாலும் மேயலாம். ஆனா முட்டைய மாத்திரம் இங்கதான் எடுத்துன்னு வந்து போடணும். ஐயோ நான் தான்
நான் புளி அடிச்சு கொண்டுட்டனே, மறுபடியும் டவுக்கு அடிக்கிறானுங்களே, இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ கோழிங்களா, நீங்க கூடக்குள்ள புதுக்குதா, நான் உள்ள போய் புதுக்குறேன். கூடக்குள்ள புந்துக்கிறதுக்கு விட்டாதானே இனிமே 4 நாளைக்கு நமக்கு பிரியாணிக்கு பஞ்சமே இல்ல. அத்தானா மாடு வளர்த்த மலடா போச்சு, அக்காடாடு வளர்த்த அத்தோட போச்சு, அத்தனா கோழி வளர்த்த புலி கொண்டு போச்சு, இனிமே நான் எதை வளர்ப்ப அத்த அத்த அத்த. யோ பூசாரி, பூசாரி நான் மாடு வளர்த்தேன் இல்லையா, மறுபடியும் என் கோழிய புலி கொண்டு போயிடுச்சியா? அறிவு இருக்கா உனக்கு? அந்த வேட்டைக்காரன் வேம்புவோட நாம 2 பேரும் போய்த்தானையா புலிய சுட்டோம். அது இல்லையா, வேறொரு புலியா. இப்ப டமுக்கு அடிச்சாங்களா உன் காதுல விழல? டமுக்கா? சத்தமா என்னையா உணர்ற? யோ உனக்கு கண்ணுதான் ரிப்பேர்னு நினைச்சேன், காது ரிப்பேரா? உன் காதுல ஈயத்த காய்ச்சி தாயா ஊத்தணும். அந்த நீங்க காட்டீங்களா அண்ணா? இல்லப்பா. நீங்க இல்லையே. அநியாயமா இருக்குது, யாருமே கேட்கலையாமே. இப்ப உன் காதுல தாயா ஈயத்த காய்ச்சி ஊத்தணும். என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தணுமா? நல்லா கேக்குதே. ஊர்ல எல்லா பயலுகளுமே செவுட்டு பயலுகளா ஆயிட்டானுங்களா? ஏன் கோழி இறங்க மாதிரி இருக்கு? பிரியாணி இங்க வாங்க, சூடா தரே சுவையா தரே. திருட்டு முண்டை. ஏண்டி ஏன் கோழி குஞ்சை எடுத்து கையில வச்சுக்கின்னு பிரியாணி சூடாவும் சுவையாவும் தெரியாது? உன்னை கையும் களவுமா புடிச்சுக்கின்னு போய் பஞ்சாயத்துல விட்டு உன்னை கிழி கிழின்னு கிழிக்கல. என் பேரு பால் இல்ல. ஐயோ உன் கோழிய நான் திருடலையா, அதுவா என்கிட்ட வந்துச்சியா? அதெல்லாம் வந்து பேசிக்கோ. ஐயோ நான் சொல்றது கேளியா? இனிமே ஊர்ல கடை நடத்தக்கூடாது, இழுத்து மூட சொல்லுங்க. இவ்வளவு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். வாயா, கவலைப்படாத. பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள பஞ்சாயத்தாருக்கு சாராயத்துக்கு ஏற்பாடு பண்ணு. குடிச்சிட்டு கடிச்சுக்க ஏதாவது காரமா காரமா முருகலா கொண்டாயா? பாலு போயிட்டான், வந்துரு. பெரிய மனுஷனுங்க சாப்பிடுறது இந்தா. ஐயோ நீ பாயா, இத பாரியா, நான் சொல்றத கேளியா? இவனுங்கெல்லாம் நீ ஏமாந்தவன் நினைச்சிட்டு உன் தலையில மிளகா அரைக்க பாக்குறாங்க. இந்த பஞ்சாயத்துக்காரங்கள நம்பிடாத. அதுக்காக உன்னை விட்ட சொல்றியா? உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டாம விட மாட்டேன். உள்ள தள்ள போறியா? தள்ளு. அவமானம் தாங்க முடியாம நான் தூக்கு மாட்டிட்டு சாவுறேன். அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. குப்பம்மா, அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துறாத. இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? யோ நீயோ ஒண்டி கட்ட, எனக்கும் ஒரு ஆம்பளை துணை இல்ல. பேசாம என் கழுத்துல ஒரு மஞ்சள் கவரை கட்டி குப்பம்மா ஹோட்டலுக்கே முதலாளி ஆயிடு. நம்ம பாலுக்காக இத கூட செய்யலினா எப்படி? அட இதோ பாலுவே வந்துட்டானே. வந்தாச்சா? பாலுக்குண்ணா இந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு கையெழுத்து போடுப்பா. என்ன படிக்காமே கேட்கிறான்? ஏண்டா இது எனக்கும் குப்பம்மாவுக்கு இருக்கிற பர்சனல் விஷயம். நீங்க யாரா இத கேட்கறதுக்கு? மாட்டி குப்பை என்ன? இந்த கொஞ்சம் கையில புடி. விட்டா இதையும் பொசுக்கி துணுடுவானுங்க, கூலிக்கு மாரடிக்கிற பசங்க. முருகல் அவ கேக்குது. பாலுக்குண்ணா பஞ்சாயத்து கேட்டு நீ வாடா. சும்மா உட்காந்துட்டு இருக்கிற ஆட்டு. ஏம்மா என்ன ஹோட்டல் முதலாளி ஆக்குறேன்னு சொல்லிட்டு மாவாட்ட விட்டுட்டிய, எப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? தை மாசம் வரைக்கும் பொறு. அது வரையிலும் பொறுத்துக்க முடியாதுடா. குப்பமா தோசை கட்டின என்னாச்சு? இப்பதான் கல்லு போட்டிருக்கேன். கல்லு சூடா வேணா? ஆமா ஆமா, எண்ணெய கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்துங்க, அப்பதான் முறுமுறுன்னு இருக்கும். ரோட்டாவது கொண்டாங்க. அவசரப்படாதயா, கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஐயோ கொஞ்சம் சட்னியாவது கொண்டா. யோ இப்பதாயா ஆட்டிக்கிட்டு இருக்கோம், மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இலையில இட்லி வச்சுட்டு இப்பதான் சட்னி ஆட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஏயா ராத்திரியில என்ன பண்ணாங்க? 4 பேர் கேட்டா தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். என்ன இது சம்பந்தம் இல்லாத சத்தம் எல்லாம் கேக்குது?